வணக்கம். மகாபலிபுரம் அருகே சாலையோரம் அமர்ந்திருந்த பெண்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் சம்பவ இடத்திலே விழுந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அடுத்த பட்டிமேடு பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் 5 பேர் அப்பகுதியில் உள்ள மேய்ச்சல் இடத்தில் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்தனர். அப்பொழுது மாடுகளை மேய்ப்பதற்கு சென்ற பொழுது சாலையோரத்தில் 5 பெண்கள் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது திருப்போரூரில் இருந்து மகாபலிபுரம் நோக்கி சென்ற கார் சாலையோரம் அமர்ந்திருந்த 5 பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த 5 பெண்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இச்சம்பவம் அறிந்து மகாபலிபுரம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலை விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியுள்ளது. அருண், தொடர்ந்து நாம் அந்த சம்பவத்தை அடுத்து அங்கு சில பேர் சாலையில் அமர்ந்து மறியல் செய்யக்கூடிய காட்சி பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க அருண்? குறிப்பாக இந்த சாலை விபத்தை ஏற்படுத்தி கார் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியலானது ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் மகாபலிபுரம் போலீசார் தற்பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. நன்றி. மாமல்லபுரம் அருகே சாலையோரம் அமர்ந்திருந்த பெண்கள் மீது கார் மோதி விபத்தில் 5 பெண்கள் சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பலர் குவிந்து பல்வேறு கோரிக்கை முன்வைத்து இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியை அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் அங்கு சாலை போக்குவரத்து தொடர்பாக பல மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதி என்பது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு பகுதியில் அதே கிராமத்தை சேர்ந்த 5 பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் இடத்தில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் சாலையோரம் மாடு மேய்க்க சென்ற 5 பெண்கள் அமர்ந்திருந்த போது திருப்போரூரில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி சென்ற கார் சாலையோரம் அமர்ந்திருந்த அந்த பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்த 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அறிந்து அந்த பகுதியில் விரைந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 பெண்கள் ஒரே நேரத்தில் பலியாக இருப்பது என்பது உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலை, அதிர்ச்சியான ஒரு சூழலை அங்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன, இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி என்பது குறித்தும் போலீசார் அந்த சம்பவத்துக்கு விரைந்து சென்று விசாரித்து வருகிறார்கள். மேலும் மீட்கப்பட்ட அந்த 5 உடல்களும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை அதாவது அரசு மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதி வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா என்பதையும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். இந்த சம்பவம் அங்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேய்ச்சலுக்காக சென்ற 5 பெண்கள் சாலையோரம் அமர்ந்த போது அங்கே அதிவேகமாக அந்த பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த கோர விபத்தில் 5 பெண்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை அறிந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாரும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பரபரப்பான சூழல் காரணமாக அங்கு போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே நின்றிருக்கின்றன. அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழலில் அங்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். விபத்தை ஏற்படுத்தி அந்த காரை ஓட்டி வந்த இளைஞரை பகுதி மக்கள் உடனடியாக சிறைபிடித்து அந்த இளைஞரை அடித்து உதைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை, இந்த காட்சியை ஒளிபரப்ப முடியாத சூழல் காரணமாக தற்போது ஒளிபரப்ப முடியவில்லை. இருந்தாலும் அந்த சம்பவத்தை அடுத்து அந்த காரை ஓட்டி வந்த விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை மக்கள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த இளைஞரை காரை விட்டு வெளியே இறக்கி தர்மடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சம்பவம், அந்த இளைஞர் உடனடியாக போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இளைஞர் மீது சரமாரியாக தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. என்றால் 5 பெண்கள் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடனே அங்கு ஓடி வந்திருக்கிறார்கள். அப்போது 5 பெண்கள் மீது அந்த கார் ஏறி விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக காரை மடக்கிய பகுதி மக்கள் அந்த காரை ஓட்டி வந்த இளைஞரை இழுத்து வெளியிழுத்து
தர்மடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் ஒளிபரப்ப முடியாத சூழல் காரணமாக ஒளிபரப்பு முடியவில்லை. அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன. அதே போன்று அந்த பெண்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவரும் அந்த விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். உயிரிழந்த பெண்கள் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த பகுதி மக்கள் இன்னும் மீள முடியாத நிலைதான் அங்கு இருக்கின்றது. அந்த இளைஞரை தர்மடி கொடுத்த காட்சி என்பது ஒளிபரப்ப முடியாத காரணத்தால் அது தற்போது ஒளிபரப்ப முடியவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.